தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள். அத்தியாயம் 11. இர் இல் கொக்கிகள். கேள்வி 48. இர் இல் கொக்கிகள் எழுதப்படும் முறையை விளக்குக. நேர்கோடுகளுக்கு இர் கொக்கி. இர் என்பதற்கு சிறிய கொக்கி. நேர்கோடுகளுக்கு அவற்றின் ஆரம்பத்தில் வலது வாட்டமாக சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: பர், டர், ஜர், கர். நேர்கோடுகளுக்கு இல் கொக்கி. இல் என்பதற்கு சிறிய கொக்கி. நேர்கோடுகளுக்கு அவற்றின் ஆரம்பத்தில் இடது வாட்டமாக சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: பல், டல், ஜல், கல். வளைவு கோடுகளுக்கு இர் கொக்கி. இர் என்பதற்கு சிறிய கொக்கி. வளைவு கோடுகளுக்கு அவற்றின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: வர், தர், மர், நர். வளைவு கோடுகளுக்கு இல் கொக்கி. இல் என்பதற்கு பெரிய கொக்கி. வளைவு கோடுகளுக்கு அவற்றின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: வல், தல், மல், நல். கேள்வி 48. இற்றா, டர் எழுதப்படும் விதம் குறித்து உதாரணங்களுடன் விளக்குக. ஆற்றல், குற்றம் போன்ற வார்த்தைகளில் வரும் இற்றா என்பது இற்றா என்பதன் ஒலியையே ஒத்து நிற்பதால் இற்றா என்பதற்கு டாவுக்கு இர் கொக்கி போடப்படும். இது டர் என்பதையும் இற்றா என்பதையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு: வேடர், வெற்றி, மூடர், முற்றி. கேள்வி 49. மாற்றுருவங்கள் வர், வல், தர், தல் எழுதப்படும் முறையை உதாரணங்களுடன் விளக்குக. ஆரம்ப உயிர்க்குறிகள், படுக்கை கோடுகள், மேற்கோடுகள் ஆகியவற்றுக்கு பின் வர், வல், தர், தல் வந்தால் அவற்றின் வலது வாட்டம் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: ஈதல், கிழவர், இரவல். மற்ற சமயங்களில் வலது வாட்டமோ இடது வாட்டமோ எது வாகாக சேர்த்து எழுத வருகின்றதோ அந்த வாட்டத்தில் எழுதப்படும். எடுத்துக்காட்டு: உழவர், மற்றவர்.